வணக்கம். என்னுடைய பேர் பூமாராணி. நான் ஹீலராக இருக்கேன். நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன். நான் டீச்சிங் பண்ணுறேன். குழந்தைகளுக்கான சிகிச்சை, படிப்பிற்கான சிகிச்சை பண்ணுறேன். வியாபாரம் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு சிகிச்சை பண்ணுறேன். ஒரு நபர் ஏதாவது நோயோடு இருந்தாங்கன்னா அந்த நோய் சரியாவதற்கு சிகிச்சை குணமளிக்கக்கூடிய சிகிச்சையாளராக இருக்கேன். சிகிச்சைனா என்ன, ஹீலிங்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் மற்றவங்களை தொட வேண்டியதில்லை, நான் மற்றவங்கள தொட வேண்டியதில்லை, மருந்து மாத்திரையும் சாப்பிட வேண்டியதில்லை. இது எல்லாமே எனர்ஜி பேஸ்டான ஹீலிங். எனர்ஜினா என்ன? சந்தோஷங்கிறது ஒரு எனர்ஜி, வருத்தம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, கோபம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி, பண வளமை அப்படிங்கிறது எனர்ஜி. அப்போ இது முழுக்க முழுக்க தேவதைகளும் கடவுளும் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இந்த விளக்கங்கள். இதை நான் சொல்கிற ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்குணங்களும் மேம்படும், நல்ல விஷயங்கள் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் மாதிரி மிக சாதாரணமாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எனர்ஜி பற்றின வீடியோ. மேலும் இதில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. எனர்ஜினா என்ன அப்படிங்கிறது ஆழமான விளக்கங்கள் இருக்குது. நீங்கள் யாராவது என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில், இந்த கீழே இருக்க நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். மேலும் பல பேர் பல ஆதரவு தந்திருக்கீங்க ஏற்கனவே போட்ட வீடியோவுக்கு. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே இதை நம்பிக்கையோடையும் ஆசையோடையும் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒளி தேவதைகளும் கடவுளும் இருப்பது உறுதி, நிரூபணமான ஒன்று. மிதுன கடவுளும் ஏஞ்சல்ஸும் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ யாரெல்லாம் மிதுன ராசி நேயர்கள் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நம்பர் 3 அப்படின்னு மெசேஜஸ்ல கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 3ங்கிற நம்பருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். லவ், லைட் அண்ட் பவர், அன்பு, ஆற்றல், அறிவு கொண்டது. இந்த மாதம் முழுவதும், மார்ச் மாதம் முழுவதும் பரீட்சை எழுதுறது, பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு மனசளவில் தயாராகிறது, இது எல்லாருமே எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ அனைவருக்கும் 10th +2 படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப தெளிவான கண்ணோட்டத்தோடு இருந்து என்ன பண்ணுங்க, நல்லா பரீட்சை எழுதுங்க. ஓகே, இந்த மாதத்திற்கு உங்களுக்கான செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பி பேஷண்ட் அண்ட் டாலரண்ட், அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர். அப்படின்னா பொறுமையோடு இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும், நம்மளை சூழ்ந்து இருக்க மனிதர்களை அப்படியே நம்ம ஏற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கான செய்தி. அப்போ இதை நம்ம சூழ்ந்து இருக்கிற எல்லாரையுமே நம்ம என்ன பண்ணலாம், நிறையா பார்க்கலாம். பொறுமை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு பொறுமை இருக்குதா அப்படின்னா இல்லை. யாராவது ஏதாவது ஒரு சொல் சொன்னாங்க அப்படின்னா அது ஆக்ஷன் அப்படின்னா ரியாக்ஷன் நம்மக்கிட்ட இருந்து பல மடங்கு வேகமாக வருது. இப்போ ஒரு சொல் சொன்னாங்கன்னா அது எதுக்காக சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்னு உள் வாங்கிக்கிறதே கிடையாது. அப்போ நமக்கு பொறுமையே இருக்க மாட்டேங்குது. பொறுமையாக இருக்கணும், எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையும் வேணும். பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோவப்படுற விஷயத்தில் பல மடங்கு நீங்கள் கோவப்பட்டு வெடிக்கிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்போ சகிப்புத்தன்மை இருக்கும்போது மட்டும்தான் பொறுமை வரும். அப்போ அது இயல்பாக உங்களுடைய குணமாக மாறணும். யாரெல்லாம் பொறுமையாக இருக்கீங்க, எதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த சூழ்நிலையில் பொறுமையாக இருந்திருக்கீங்க, அவங்கெல்லாம் 3ன்னு டைப் பண்ணுங்க. ஏன் பொறுமை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், பெரியவங்க கூட அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஆறப்போடுப்பா, 2 நாள் ஆனால் சரியாயிடும். உடனே வாதம் விவாதம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சரியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிதானத்தோடு இருக்கும்போது மட்டும்தான் எல்லாமே சரியாக இருக்கும். அப்போது சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். நான் பொறுமையாக இருக்கேன், நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அமுக்கி வச்சோன்னா ப்ரெஷர் ஆகி என்ன ஆயிரும், டம்னு வெடிச்சிரும். நம்ம கூட நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம், அந்த பிள்ளைங்க சேட்டை பண்ணாங்கன்னா ஏய் நான் பொறுமையாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சொன்னால் கேளு அப்படி சொல்லுவோம். நம்ம ஒரு அடி கூட அடிக்கக்கூடாதுன்னு நினச்ச நம்ம என்ன செஞ்சுருவோம், 5-6 அடி இல்லை 10 அடி கூட டப் டப்புன்னு வச்சு வெளுத்துருவோம். அப்போது நமக்கு பொறுமை இல்லை அந்த இடத்துல.
அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன். பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே தான். நம்ம வந்து எக்ஸாமுக்கு போகிறப்பையும் என்ன பண்ணுவோம், பரபரன்னு பார்ப்போம். எந்த கொஸ்டின் ஆன்சருமே படித்தது எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்கும். இதை பார்க்கவா, அதை பார்க்கவா, இதை செய்யவா, எதை செய்ய அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரன்னு ஆயிடுவோம். அமைதியாக மனசார கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புக் எடுத்து திறந்து பாருங்க. இந்த கேள்வி தான் வரும்னு உங்களுக்கே ஒரு அப்படி ஒரு விழிப்புணர்வு மாதிரி வரும். கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய செய்தி அது. அப்போ பொறுமையாக இருக்கும்போது மட்டும்தான் அது கிடைக்கும் இல்லையா? அப்போ மற்றவங்க சொன்னது, மற்றவங்க திட்டுறது அது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும், சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து நமக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இது எப்படி உங்ககிட்ட சால்வ் பண்ணுறது அப்படின்னு அதை தான் யோசிப்போம். இதே இது ஒரு வேற ஒரு நபர், மூன்றாவது நபர் அப்படின்னா அவங்க சண்டை போட்டாங்க, அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட போய் சமாதானம் ஆகுமா? இல்லை சண்டை போட்டால் என்ன, போடாட்டி என்ன, நம்ம கண்டுக்கவே மாட்டோம் இல்லையா? பாடங்களும் டெஸ்ட்டும் எங்கே இருக்குது? நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட தான் இருக்குது. அவங்க யாராக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அம்மா பிள்ளையாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அந்த உறவுகள், அந்த உறவுகளுக்குள்ளே என்ன வரும், சிக்கல் வரும். அவங்கள வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிடணும். ஏற்றுக்கிடும் போது மட்டும்தான் உங்களால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிக்க முடியும். ரோசஸ், இந்த ரோஸ் இருக்குது, நீங்கள் வந்து ரோஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா? ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காம்பில் என்னெல்லாம் இருக்கும், முட்களும் இருக்கும் இல்லையா? அப்போ எல்லா விஷயத்துலையுமே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போ அந்த முட்களோடு தான் வரும். அதே போல் நம்ம சூழ்ந்து இருக்கவங்களும் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களும் கிடையாது, யாருமே தனியாக கெட்டவங்கன்னு கிடையாது. எல்லாத்தையுமே கலந்து தான் இருக்கும். நமக்குள்ளேயே வந்து எல்லா தன்மையும் கலந்து தான் இருக்குது. அப்போ நம்ம அமைதியும் பொறுமையும் அன்பும் செலுத்தும் போது மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். நம்மளால் அடுத்த கட்டத்துக்கே பரிணாம வளர்ச்சிக்கே போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்லலாம் எக்ஸாம் நடக்கும்போது என்ன செய்வாங்க, நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு மார்க் ஒரு 60 எடுத்திருக்கீங்க, இல்லை ஒரு 70 எடுத்திருக்கீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதையே வந்து நீ இவ்வளோதான் எடுப்ப அப்படின்னு சொல்லி நம்ம திட்டினது மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக நான் 90 எடுப்பேன், நான் ஜெயிப்பேன். யாரெல்லாம் உங்களை திட்டுனாங்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டாம் மாதிரி பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருங்க. பொறுமையாக இருங்க, ஜெயிச்சு காமிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அதை அனுபவமாக எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம். யாரெல்லாம் வந்து இதை பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். 3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எல்லாருடைய தேர்வு, யாருமே எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.